எங்களுடைய கடந்த மாகாண சபையில் எங்களால் செய்யப்பட்டவை தவற விடப்பட்டவை என்ற பல்வேறு விடயங்களும் பார்க்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது, மிக நீண்ட காலமாக தேர்தல் நடைபெறாமல் அரசாங்கம் இதனை இழுத்தடித்து வருவதால் மிக விரைவாக இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வது என்பதும் இதனுடைய ஒரு அம்சமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை. தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம், அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். இன்று சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழிசை கட்சியாக இருக்கலாம், டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், ஜனநாயக EPDP ஆக இருக்கலாம், அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே ஒருமித்த விதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் இது தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக கொண்டு வரப்பட்டபடியே உங்களுக்கு தென்னிலங்கையில் நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய தீர்மானம், அதனுடைய டிராஃப்ட், அதாவது அதனுடைய நகலில் என்ன சொல்கிறது, வரைவு. இந்த வரைப்பிலே வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பிரித்தானியா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் அதில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டுமில்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறி இருக்கிறது. ஆகவே இனி ஒரு அரசியல் யாப்பை நீங்கள் உருவாக்குகின்ற போது இலகுவாக அவற்றை நீங்கள் இது இந்தியாவை மேவி நீங்கள் அதை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால், என்னை பொறுத்தவரை சில வேளை என்ன சொல்கிறது, இந்த புளிக்கிறது அப்பத்துக்கு நல்லம்னு சொல்லுவார்கள். சில வேளை அவர்கள் அதீதமாக இதை அபோலிஷ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை கொண்டு போனால் அது சர்வதேச தலையீட்டை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட சில வேளை ஏற்படுத்தக்கூடும்.